ஹலோ நண்பா, 2026ஓட லக்கியஸ்ட் நோட்டிஃபிகேஷன்னே சொல்லலாம். உங்களுக்கு தெரியுமா, கிட்டத்தட்ட 45 துறைகளுக்கு தேவையான வேக்கன்சியை ஃபில் பண்ணுறாங்க. ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரயில்வேவாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸ், கஸ்டம்ஸ், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், நார்காட்டிக்ஸ், டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எவ்வளோ வேக்கன்சிக்கு தெரியுமா? 12,000 ப்ளஸ் வேக்கன்சி. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து சிஜிஎல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர ஜூன் 22 அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு 2 எக்ஸாமினேஷன் இருக்குது. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ரோல் இருக்குது. ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ், ரயில்வே, சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அப்புறம் பாருங்கள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸில் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். தெரியுமா? பல பேருக்கு தெரியறது இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கெலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இதில் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னாலும் இதுதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ஆகணும், இல்லை நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னாலும் இதுதான். இது இல்லாமல் பல டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போகணும் அப்படின்னாலும் இதுதான். ஆடிட்டராக போகணுனாலும் இதுதான். ஸோ இதில் பாருங்கள், போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் அசிஸ்டண்ட், இது நான் சொல்கிற இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே மோஸ்ட் வாண்டட் போஸ்ட். இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் டேக்ஸ் அசிஸ்டண்ட் ஆகணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இதுதான் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணுற மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் போஸ்டிங்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, ஓபிசினா +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 12,256 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோன் வைஸ் வேக்கன்சி இன்னும் ஸ்ப்ளிட் அப் கொடுக்கல. பட் தமிழகத்துக்கு டீசெண்டான வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான எக்ஸாமை நீங்கள் தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். ஜாப் லொக்கேஷனும் உங்களுக்கு தமிழ்நாடு தான். இந்த எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்னா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள்லாம் இருக்குல்ல, அதற்கு தேவையான ஆட்களை இந்த எஸ்எஸ்சி ஆணையம் மூலயமா நிரப்புவாங்க. வருஷம் எஸ்எஸ்சியிலேருந்து இந்த எனி டிகிரி முடித்தவங்களுக்கு சிஜிஎல், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். சிஹெச்எஸ்எல்னு நோட்டிஃபிகேஷன் வரும் 12th பாஸ் பண்ணவங்களுக்கு. எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் 10th பாஸ் பண்ணவங்களுக்கு. ஒரு நோட்டிஃபிகேஷனாக நிச்சயமாக அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஏஜ் லிமிட். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 18லேருந்து 30 வயசு வரை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதில் சில பதவிக்கு 18லேருந்து 27 இருக்கும், சில பதவிக்கு 20லேருந்து 30 இருக்கும், சில பதவிக்கு 18லேருந்து 30 இருக்கும். அதை நீங்கள் இன்னும் எக்ஸாக்டாக இந்த தேதியிலேருந்து இந்த தேதி, இந்த தேதியிலேருந்து இந்த தேதி, நீங்கள் எந்த ஏஜ் லிமிட்குள்ளே உள்ளதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு டேட் ஆஃப் பர்த் வைஸ் உங்களுக்கு ரீமார்க்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் கலர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் ப்ளஸ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 18லேருந்து 27 வயசு வரையும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினர்னா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. பிசிஎம் பிசிடிஎன்சி பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. மித்தபடி எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாதுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, எனி டிகிரி, நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இதற்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் 1/8/2026 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் டிகிரி பாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க, இந்த தேதிக்குள்ளே உங்களோட டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண தகுதி. ssc.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்களேன், அவ்வளோ வீடியோஸ் இருக்கும், என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, எஸ்எஸ்சி சிஜிஎல்ல இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கா அவங்களோட ரியாக்ஷன் வீடியோஸ் அதெல்லாம் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ஆர்வம் நிறைய வரும். இதில் வரக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் லெவல் போஸ்டிங், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் போஸ்டிங்கான யூனிஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜஸ்ட் 100 rupees தான். அதுவும் ஆல் கம்யூனிட்டியை சேர்ந்த விமன் கேண்டிடேட்ஸ்க்கு நோ ஃபீ, எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு நோ ஃபீஸுங்க. மிச்சம் உள்ளவங்களுக்குலாம் 100 ரூபாய் தான் ஃபீஸு. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள், தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இதற்கான தேர்வுகள் நடக்குது. உங்களுக்கு நியர்பை சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். Tier 1 Tier 2 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம் இருக்குது. Tier 1க்கான சிலபஸ் இதுதான். ஓகே, எக்ஸாம் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழெல்லாம் இருக்காது.
இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயர் 2 எக்ஸாமுக்கு கொண்டு போவாங்க. நெகட்டிவ் மார்க் உண்டு. டயர் 1லேயும் இருக்குது, டயர் 2லேயும் இருக்குது. டயர் 2 எக்ஸாமை பொறுத்தவரையும் உங்களுக்கு பேப்பர் 1 இருக்கும். இதில் செக்ஷன் 1 இருக்கும். மேக்ஸு, ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ பேப்பர் 1 டயர் 1லேயும் இதுதான் நம்ம படிச்சிருந்தோம். அதே மாதிரி டயர் 2லேயும் அதே தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி டயர் 2ல் செக்ஷன் 1, செக்ஷன் 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் 3 அப்படின்னு சொல்லி 3 செக்ஷனாக இருக்கும். இதில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற படிப்பு நமக்கு தேவையில்லை ஜென்ரலாக உள்ளவங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வந்து சில பதவிகளுக்கு மட்டும்தான். ஓகே, சில பதவிகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாகவும் ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். அந்த மாதிரி பதவிகளுக்கு தான் இந்த பேப்பர் 2 அப்புறம் பேப்பர் 3 அப்படிங்கிற கான்செப்ட். மித்தபடி மிச்சம் எல்லாருக்கும் பேப்பர் 1 மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். டயர் 2ல் இந்த பேப்பர் 1ல் தான் செக்ஷன் 1 அப்படிங்கிறது வருது. இது வந்து காமனாக இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் செக்ஷன் 2 அப்படிங்கிறது வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 3 அப்படிங்கிறது வருது. ஓகே, கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் அது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். அதில் வந்து உங்களுக்கு மார்க்ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. நோட்டிஃபிகேஷனில் 30வது பக்கத்தில் இருந்து டயர் 1க்கான சிலபஸ், டயர் 2க்கான சிலபஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனில் 59வது பக்கத்திலிருந்து ஆன்லைனில் இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன சைஸில் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய யூடியூப் வீடியோஸ் பாருங்கள். இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன்னா என்ன, ஏன் இதுக்கு இவ்வளோ லட்சம் பேர் வெயிட் பண்ணுறாங்க, இது எங்கே நம்ம பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும், என்னென்ன போஸ்டிங்ஸ் வருது, செலக்ட் ஆகிறவங்களுக்கு எவ்வளோ சேலரி, எவ்வளோ பெனிஃபிட்ஸு, யூனிஃபார்ம் போஸ்ட் என்னென்ன இருக்குது, அதர் போஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி மூலம் செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஜஸ்ட் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பிளாங்காக அப்ளை பண்ணி படிக்காமல் எக்ஸாம் எழுதி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஒன் டைம் ரிசர்ச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா, சிலபஸ் உங்களால் கவர் பண்ண முடியுமா, இருக்கிற டேட்டில் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துமான லிங்க்ஸையும் தரேன். நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.